டாக்டர் சூர்வஸ்ரீ மேம் ரெக்கமெண்ட் பண்ண 3 தமிழ் புத்தகங்கள பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இத தவிர்த்து அவங்களுக்கு பிடிச்ச 3 தமிழ் எழுத்தாளர்களையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்க தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்ட்ல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹைப் குடுங்க. முதல் புத்தகம் வந்து ஆஷா பூர்ணதேவி அப்படிங்கிற பெங்காலி எழுத்தாளருடைய புத்தகம்ங்க. ஆஷா பூர்ணதேவிக்கு தமிழ்ல அடுக்களை எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. ஏன்னா இவங்க வந்து 1900s உடைய ஸ்டார்ட்டிங்ல இருந்து 1990s உடைய கடைசி வரைக்கும் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல பெண்கள் சந்திச்ச எல்லா வலிகள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்களுடைய புத்தகங்கள் மூலமா அவங்க வந்து கடத்தியிருப்பாங்க. ஊர்வசி மேம் ரெக்கமெண்ட் பண்ண முதல் புத்தகம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ், அதாவது முதல் சபதம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஒரிஜினலா பெங்காலியில எழுதப்பட்டாலும் இந்த புத்தகம் வந்து பல்வேறு அவார்ட்ஸை வாங்கி பல மொழிகள்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குங்க. அதாவது அந்த காலகட்டத்துல வந்து பெண்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு பொண்ணு வந்து அதாவது அந்த பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னமே அந்த பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து அவங்க கணவன் வீட்ல தான் போய் ஏஜ் அட்டெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப, அந்த பொண்ணுக்கு வந்து வேற யார் கூடயும் தொடர்பு இல்ல. அந்த பொண்ணு வந்து பியூரா தான், அதாவது சுத்தமா தான் இருக்கா அப்படிங்கிறதுக்காக அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால வந்து என்ன நடக்குது அப்படின்னா, சில இடங்கள்ல ரொம்ப வயசு வித்தியாசம் இருக்கிறவங்களோட கூட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 20 வயசுக்குள்ளாகவே அந்த பெண்கள் வந்து விதவையாகுற மாரி ஒரு நிலைமை வந்துருதுங்க. விதவையானதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட சட்டதிட்டங்கள் உண்டு. அந்த பெண்கள் வந்து வீட்டுடைய முன்வாசலுக்கு வரக்கூடாது. வீட்ல இருக்கிற எல்லா வேலைகளையும் அவங்க தான் செய்யணும். வீட்ல வந்து கெட்டு போற மாரி இருக்கிற பொருட்கள் எதையுமே தொடக்கூடாது. அந்த பொருட்கள தொட்டா அந்த பொருட்கள் வந்து வீணா போயிரும். சப்போஸ் இவங்க வந்து வெளிய யாரையாச்சும் எதிர்பாராத விதமா யாராவது உங்களுக்கு எகென்ஸ்ட்டா வந்துட்டாங்க அப்டின்னா, இவங்க போய் குளிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வீட்ல வந்து எங்க தொட்டாலும் குளிக்கணும். என்ன பண்ணாலும் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்திருக்கு. இதனால இந்த பெண்களுடைய வாழ்க்கையே வந்து ரொம்ப மோசமான நிலைமையில வந்து இருந்திருக்கு. இதனால அந்த பெண்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தாங்க இருந்திருக்கு த்ரூ அவுட். இத தாண்டி வந்து சில பெண்கள் இத தாண்டி வந்து எப்படியாவது முன்னேறணும்னு நெனைக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நெனைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, அவங்க என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையுமே வந்து இந்த புத்தகம் நெடுகிலுமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அதாவது விமன் அகெயின்ஸ்ட் விமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா? அது வந்து டைரக்ட்டா விமனுக்கு எகெயின்ஸ்டா பண்றது கிடையாது. யாரோ ஒருத்தவங்க சொல்லிக் குடுத்த விஷயங்கள சில விமன் எடுத்துக்கிட்டு, அத வந்து தங்களுடைய சக ஸ்பீஷீஸ், அதாவது அவங்களுக்கு ஈக்குவலான விமனுக்கு எகெயின்ஸ்டாவே வந்து பண்ற விஷயங்கள் பத்தியும் இந்த புத்தகம் நெடுகிலுமே வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து அந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடக்கல அப்படின்னாலும், கொடுமைகள் வந்து வேற ஒரு ஃபார்ம்ல இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. அதனால இந்த புத்தகத்த வந்து இப்ப யாரும் ட்ரை பண்ணி பார்த்தா கூட பயங்கர ரெலவென்ட்டாவே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சுத்தி இருக்கிற சொசைட்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு அந்த சைல்டு மேரேஜ் கிடையாது. விடோஸ எரிக்கிற பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னாலுமே, இன்னைய வரைக்குமே வந்து உலகம் நெடுகிலும் இருக்கிற பல்வேறு இடங்கள்ல அந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல வந்து இந்த விடோஸ் அவங்க சப்ஜெக்ட் பண்ணப்படுற டார்ச்சர், வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு அவங்கள வந்து அவ்ளோ சித்திரவதை பண்றதுக்கு நெறைய பேர் வந்து, இதுக்கு அவன் கூட சேர்ந்து நமக்கு என்னை எரிக்கவே செஞ்சிருக்கலாம் நீங்க. அந்த அளவுக்கு யோசிப்பாங்களாம். ஏன்னா, அவங்க வந்து ஒரு கட்டத்துல ஒரு சாதாரண ஒரு பெண் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படையான விஷயம். அவங்களுக்கும் நெறைய ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க வந்து இப்படி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவ்ளோ கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத நெறைய பெண்கள் வந்து வாழ்க்கை நெடுகிலும் வேதனையிலே கழிச்சிருப்பாங்க. சில பேருக்கு இத தாண்டி வெளிய வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலும், எப்படி போறது? என்ன பண்றதுன்னு தெரியாது. இந்த கால விமன பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப, வெளிய வர்றதுக்கான ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு இருக்கான்னா இருக்கு. பட் அது வந்து கரெக்ட்டான முறையில அவங்களுக்கு வழங்கப்படுது அப்படின்னா கிடையாது. ஏன்னா நம்மளே நியூஸ்ல வந்து நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஒரு வயலன்ஸ் அகைன்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஜெண்டர் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வந்து மாறவே இல்ல. இப்போ நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பரவால்ல இது பார்த்துக்கலாம், அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு இடத்துல அவங்களுடைய ஷூஸ்ல நம்மள போட்டு பொருத்தி பார்க்கிறதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. அத வந்து ஒரிஜினலாவே நம்ம பண்ணி பார்க்கிறப்ப தான் தெரியும். அவங்க வந்து என்னென்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையில வர ஹீரோயினும் வந்து அந்த மாதிரி தான். நெறைய விஷயங்கள் அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க. நெறைய விஷயங்களுக்கு எகெயின்ஸ்டா அவங்க வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து பயங்கரமா படிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க வீட்டோட வந்து இன்னொரு இடத்துக்கு குடி போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கான ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்குது. இவங்க வந்து ஒரு செல்ஃப் எஜுகேட்டட் பெர்சன் வேற இவங்க. ஏன்னா, இவங்க வந்து இந்த ஃபார்மல் எஜுகேஷன் பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்த காலகட்டம். ஸோ, அந்த பிரதர்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கப்ப, அத வந்து கேட்டு, அத வந்து அப்சர்வ் பண்ணி அவங்க வந்து எழுத படிக்க கத்துக்கிட்டவங்க. நெறைய பேர் நம்ம பெரிய பெரிய ஆளுங்கலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? நான் வந்து ப்ராப்பரா ஸ்கூல் போய் எஜுகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணலங்க. பட் நான் வந்து படிச்சு தான் நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்டின்ட்டு. அந்த கேட்டகரி தான் இவங்களுமே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. கதை வந்து பயங்கர ஹெவியர் சைட்ல வர்ற கதை தான் இது. ஆக்சுவலி நெறைய கஷ்டங்கள், நெறைய கவலைகள், நெறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா, அத படிக்கிறப்ப வந்து அந்த ஒரு இடத்துல இருந்து
நம்ம வந்து என்ன ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வந்து படிச்சுட்டு திரும்பி பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஓகே. அதாவது எல்லா ஸ்ட்ரகிள்ஸுமே வந்து வீண் போறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான். ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம்ப்பா அப்படிங்கிறத வந்து நம்மளே வந்து ஒரு மாதிரி நம்ம மனச வந்து தேத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டெஃபினட்டாவே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்களுடைய ஈக்குவலன்ட்டா நான் சொல்ற தமிழ் எழுத்தாளர் வந்து அம்பை மேம். அதாவது சி.எஸ். லட்சுமி அவர்கள். அவங்க எழுதுற கதைகளுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம வந்து எளிதில கடந்து போற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து கதையில எழுதியிருப்பாங்க. ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா? லைக் அந்த அந்த விமன வந்து கேட்டு பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளவு விஷயங்கள் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுடைய புத்தகங்கள படிக்கிறப்ப, நம்மள சுத்தி இருக்கிற விமன் இது மென்னா இருந்தாலும் சரி, விமனா இருந்தாலும் சரி, அவங்கள சுத்தி இருக்கிற விமன் கூட அந்த கேரக்டர்ஸ ரிலேட் பண்ணிக்க முடியும். அதுதான் ஹைலைட். இப்ப வரைக்கும் அவங்கள சுத்தி இருக்கிற விமன் கூட அத ரிலேட் பண்ணிக்க முடியும். 2வது நான் சொல்லப் போற புத்தகம் வந்து உலகம் முழுக்க புகழ்பெற்ற தமிழ்லயும் வந்து பல லட்சம் காப்பீஸ் வித்து தீர்ந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிற நாவல். அதாவது ஓல்ட் மேன் அண்ட் தி சீ அப்படிங்கிற நாவலுடைய டிரான்ஸ்லேஷன். 84 நாளா ஒருத்தருக்கு வந்து மீன் பிடிக்கல. மீனே கிடைக்கல அவருக்கு. அதனால அவர் வந்து ஒரு மாரி அன்லக்கி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மீனவர் பேர் வந்து சாண்டியாகோ. அன்லக்கி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயோ! இப்ப வந்து நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம குழப்பத்துல இருக்கிறப்ப, அவர்கிட்ட வந்து ஒரு பையன் ரெகுலரா வருவார். கத்துக்கிறதுக்கு, எல்லாம் பண்றதுக்கு. அந்த பையன் வீட்லயே சொல்லிடுறாங்க, "நீ வந்து அவர் கூட சேராத. அவர் வந்து அன்லக்கி ஆயிட்டாரு. அவர் கூட சேராத." அப்படிங்கிறப்ப, அந்த பையனும் வந்து ஒரு மாரி கஷ்டத்திலேயே தனியா வேற ஒரு இடத்துல மீன் பிடிக்க போயிருவான். இவர் அன்னைக்கு மீன் பிடிக்க போறாரு. ஒரு பெரிய மீன் இவர்கிட்ட சிக்குது. அந்த மீனுக்கும் இவருக்குமான ஸ்ட்ரகிள்ஸ் தான் கதையே. அந்த பெரிய மீன் அதாவது அவர் வந்து தனியாளா இழுக்குறாரு. ஒரு நைட் முழுக்க கிடக்குது. ஒரு பகல் முழுக்க கிடக்குது. புடிச்சு இழுக்க ட்ரை பண்றாரு. அந்த மீன் கிட்ட வந்து ஏகப்பட்ட ஷார்க்ஸ் ஏகப்பட்டதெல்லாம் வந்து அந்த மீன்ல பாதிய சாப்பிட்டுருது. மிச்சம் மீதிய இவர் வந்து இழுக்க பயங்கரமா போராடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. அதாவது ஹியூமன்ஸ் வெர்சஸ் நேச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. இந்த ஒரு பாயிண்ட் வைக்கிறப்பவே எப்பயுமே நேச்சர் தாங்க வின் பண்ணும். ஹியூமன்ஸ் வந்து வின் பண்ண மாட்டோம். பிகாஸ் யாராவே இருந்தாலும் நம்ம வந்து நேச்சருக்கு முன்னாடி வி ஆர் நோபடி. பிகாஸ் நேச்சர் நெவர் டிஸ்கிரிமினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு அட்டாக் ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஒரு சுனாமி ஆகட்டும், அந்த மாரி ஏதோ எர்த்குவேக் ஆகட்டும், அந்த மாரி நேச்சருடைய அட்டாக்ஸ் வந்து பெரும்பாலும் பாரபட்சம் பார்க்காம எந்த ஒரு பேதமும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற எல்லாரையுமே அழிச்சுட்டு போயிரும். ஸோ நேச்சருக்கும் மேனுக்குமான போராட்டத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு 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 சார்ட் ஆஃப் கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் வந்து சில விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது ஹியூமன்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். வி ஹேவ் த டெண்டன்சி டூ கிவ் அப் ஆக்சுவலி. பண்ணுவோம். ஐயோ! முடியலம்போம். ரொம்ப அது அந்த விஷயம் வந்து நம்மள ரொம்ப வலியில தள்ளும். நம்மள ரொம்ப கஷ்டத்துல தள்ளும் சில விஷயங்கள். பட் அத தாண்டி வந்து அட் த எண்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது அவங்க பெர்ஸ்பெக்டிவ பொறுத்த விஷயம் இல்லைங்களா? சில பேர் வந்து ஒரு விஷயம் பண்ணி பார்த்து வராதப்ப சில பேர் வந்து கிவ் அப் பண்ணுவோம். சில பேர் வந்து பண்ணி பார்த்து வரல அப்படின்னாலும் ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஹியூமன்ஸோடைய 2 வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு. சில பேர் வந்து ஒரு மாரி கம்ஃபர்ட்டா ஓகே எனக்கு இது வரலப்பா நான் விட்டுறேன் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து எனக்கு இது வரலனாலும் நான் இத பண்றேன் அப்படிம்பாங்க. அவர் வந்து அந்த ஒரு பாயிண்ட்ல என்ன முடிவெடுக்கிறாரு? ஏன்னா இது வந்து ஒரு இயற்கைக்கும் மனிதனுக்குமான போராட்டம் அப்படிங்கிறத தாண்டி, அவரு வந்து இத்தன நாளா நான் வந்து மீன் பிடிக்கல. நான் வந்து இப்போ நான் மீன் புடிச்சா மட்டும் தான் நான் வந்து என்ன நிலைநிறுத்திக்க முடியும். அடுத்தவங்க முன்னாடி நிலைநிறுத்துறது அப்படிங்கிறத தாண்டி எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வர வேண்டாமா என் மேல அப்படின்னு சொல்லியும் அவர் அந்த இரவு நொடிகள் அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதா கதை. இதுல இருந்து ஏகப்பட்ட கோட்ஸ் இருக்கும் இந்த புத்தகத்துல இருந்து. நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்ல ஃபோட்டோ போடுற ஆளுங்களா இருந்தோம் அப்படின்னா, அந்த கோட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கீழ போட்டுக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி ஆஃப் நெவர் கிவிங் அப். நீங்க வந்து எந்த ஒரு கட்டத்திலயும் நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான் அந்த கதையும். ஒரு ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து என்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். பட் அடுத்த நாள் வந்து அவர் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு அவுட்கம் கிடைக்கல அப்படின்னாலும், அவருக்கே ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்கும். ஏன்னா அட் த எண்ட் விக்டரிங்கிறதும், சக்சஸ் அப்படிங்கிறதும் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான விஷயம். ஒருத்தவங்களுக்கு வந்து இதுக்கு கிடைச்சா சக்சஸ், இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது கிடைக்கலன்னா சக்சஸ். சில பேர் வந்து எதுவுமே இல்லாம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப ஹேப்பியா தங்கள ஃபீல் பண்ணிக்குவாங்க. பிகாஸ் அவங்கள பொறுத்தவரைக்கும் சக்சஸ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்டா இருக்கும். நம்மளுடைய மீனவரான சாண்டியாகோக்கும் அதே மாதிரி தான். ஸோ அது என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறத புத்தகத்த படிச்சு நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. அண்ட் 3வது புத்தகத்துக்கு போறதுக்கு முன்னுக்கூட்டி நான் உங்களுடைய ஃபேவரைட் தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாம் சொல்லிடுறேங்க. சோதர்மன் சார் அவங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான எழுத்தாளர். இந்திர சௌந்தரராஜன் சார், ஜெயமோகன் சார் இதெல்லாமே வந்து மேம் இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவ்ளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மேம் வந்து ரீடிங் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாக்டவுன் காலகட்டங்கள்ல வந்து நான் வேலைக்கு தான் போக முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஆனா நான் வாசிக்கிறதுக்கு வந்து என்னைக்குமே லீவு குடுக்கல. நான் வந்து த்ரூ அவுட் ரொம்ப கஷ்டப்பட்டு வாசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் நானு. ஏன்னா ஆரம்ப காலத்துல அவங்களும் வந்து எத படிக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பயங்கர ஆத்தர்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. இன்ஃபாக்ட் மேம் சொன்ன எல்லா ஆத்தர்ஸுமே வந்து பயங்கர ஃபேமஸான ஆளுங்க. மேமுக்கு வந்து எழுத்தாளர் ஆகணும் அப்படிங்கிறதும் ஆசையாம். பட் தட் வில் ஹேப்பன் சூன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ விச் ஹேப்பன்ஸ் அப்படின்னா நம்மலாம் வந்து வி ஆர் வெரி பிளெஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா வந்து இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியில வந்து சில விஷயங்கள ஓப்பனா வாய்ஸ் அவுட் பண்ண முடியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம் நம்ம.
யாராவே இருந்தாலும் irrespective ஆஃப் இண்டஸ்ட்ரி. நம்ம எல்லாம் வேற வேற இடங்கள்ல வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாலுமே கூட சில விஷயங்களுக்கு எகென்ஸ்டா நம்ம பேச முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா பேசுறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். பட் அந்த பேசுற மாதிரியான ஒரு இடத்துக்கு போறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜர்னி தான். ஆனா ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் நெறைய பேர் நெறைய விஷயங்களுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க. நம்மளே பார்த்துருக்கோம். ரீசென்ட் கேஸஸ்ல வந்து நெறைய பேர் நெறைய விஷயங்களுக்கு வந்து எதுவுமே சொல்லல. மீம்ஸ் எல்லாம் கூட போட்டிருந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் பேசுனீங்களே, இதுக்கு ஏன்டா பேச மாட்றீங்க அப்படின்ட்டு. பிகாஸ் வென் யூ கோ டூ அ சர்டைன் பொசிஷன் அந்த அந்த பொசிஷனுடைய பிரஷர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்டா இருக்கும். இங்க இருக்கிறப்ப நம்ம எல்லாமே சொல்லிடலாம், பேசிடலாம், வச்சிடலான்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம், ஐயோ! இதெல்லாம் சொல்லணுமா? சொன்னா ஐயோ! நமக்கு தப்பாயிரும், நமக்கு பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் மேம் வந்து அவ்ளோ கரேஜியஸா அந்த நேஷனல் அவார்ட் பத்தின விஷயத்த பேசினது வந்து நிஜமாவே இட்ஸ் கிரேட் ஆக்சுவலி. ஏன்னா அந்த மாதிரியான ஆளுங்க வந்து ரொம்ப கம்மி தானே. ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்தோட வெற்றிய வந்து கொண்டாடிட்டு இருக்கிறப்ப, இல்ல இல்ல அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படத்துக்கு ஏன் குடுக்கல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட். ஆனா, இப்போ யோசிச்சு பார்க்குறப்ப தான் இந்த அவார்ட்ஸ்லாம் எப்படி வொர்க் பண்ணுதுன்னு நம்ம யோசிக்க முடியுது. பிகாஸ் நம்மளே நெறைய நெறைய நல்ல படங்கள் பார்த்துருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னுக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்ப, நோ இட்ஸ் லைக் எப்படின்னா, அது அதோடைய உண்மைத்தன்மைய வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டிய நிலைமையில நம்ம வந்து இப்ப இருக்கோம். இட் டசன்ட் மீன் தட் நெசசரிலி மீன் தட் ஒரு கமர்ஷியல் படத்த வந்து நம்ம கீழ போட்டு பேசுறோம் அப்படிங்கிறது கிடையாது. அத தாண்டி நெறைய நல்ல படங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் கருத்து. ஸோ டோன்ட் அந்த ஃபேன்ஸ் யாரும் அஃபெண்ட் ஆயிட வேண்டாம். அத தாண்டி நெறைய நெறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. நமக்கே தெரியும். ஒரு ஒரு டிபிக்கல் கமர்ஷியல் மூவி அப்படிங்கிறத ஒரு சைட்ல வச்சுட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப மேம் வாய்ஸ் அவுட் பண்ணது வாஸ் வெரி குட். ஸோ கம்மிங் பேக் டூ அவர் வீடியோ நம்மளுடைய 3வது புத்தகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரெஞ்சு புத்தகத்துடைய டிரான்ஸ்லேஷன். பாப்பிலோன் அப்படிங்கிறது அந்த பிரெஞ்சு புத்தகம். ஹென்றி ஷாரியர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. பாப்பிலோன் அப்படிங்கிறது வந்து பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது இதோடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. அதாவது ஒருத்தன் வந்து ஒரு ஒரு செய்யாத ஒரு தப்புக்காக ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயில்ல இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாரு. திருப்பி மாட்டிக்கிறாரு. திருப்பி தப்பிக்க ட்ரை பண்றாரு. இதே மாரி ஒரு 3, 4 தடவ நடக்குது. அவர் ஒவ்வொரு தடவ தப்பிச்சு போறப்பயும் வந்து ஒரு ஒரு புது ஆளோட ஒரு ஒரு உறவ உருவாக்கிட்டு தான் அவர் போறாரு. திருப்பி உள்ள வர்றாரு. வேற வேற சிறைகள் எல்லாமே அவர் புடிச்சு அடைக்கிறது. கடைசில அவர் வந்து வெளில போனாரா இல்லையா? அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தாரா இல்லையா? அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த ஹென்றி ஷாரியர் அப்படிங்கிறவருடைய ஆட்டோபயோகிராஃபி தாங்க இந்த புத்தகம். சார் வந்து அவருடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரோ, அத வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 80-90% அவருடைய வாழ்க்கைய தழுவி எடுத்துட்டு, மிச்சத்த வந்து சில கற்பனைய ஊத்தியிருக்காரு அதுல. அண்ட் இத தாண்டி வந்து இந்த புத்தகத்துடைய எண்டிங் வந்து ஒரு மாரி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் அப்படிங்கிறப்ப, நமக்கு வந்து ஐயோ! இது எண்டிங் வேற மாரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாரி இருக்கும். ஏன்னா, பிரான்ஸ் கஃப்கா அவர்களுடைய இந்த ட்ரையல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. "நீ என்னன்னு சொல்லிட்டாதீங்கடா" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? "நான் என்ன தப்பு பண்ணேனாலும் சொல்லுங்க" அப்படின்ட்டு. இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், சரிப்பட்டு வரமாட்டான்ற மாரி, "என்ன பண்ணான்னே தெரியாம இப்படி பண்றீங்களேடா!" அதே அதே கான்செப்ட் தான் அங்கயும். என்ன பண்ணாருன்னே தெரியாம இப்படி போட்டு அடைக்கிறீங்களே! ஹென்றி ஷாரியர் அவர்களும் சரி, அவருடைய நாவல்ல இருக்கிற தி ஹீரோ கேரக்டரும் சரி, தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரிஜினலா. ஒண்ணுமே பண்ணலையே! என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? ஆனா, அவர் வந்து ஏன் தப்பிக்க ட்ரை பண்றாரு அப்படிங்கிறதுக்கு இத தாண்டியும் நெறைய நெறைய ரீசன்ஸ் இருக்கும். ஃபைனலி அவருடைய வாழ்க்கை வந்து எப்படி அமையுது? அதாவது அந்த ஒரு ஜர்னி தான் அந்த கதையே. அவர் வந்து உள்ள போறாரு, யாரோ ஒருத்தவங்களோட சேர்றாரு, வெளில வர்றாரு. உள்ள போறாரு, சேர்றாரு, வெளில வர்றாரு. ஒரு மாரி அயர்ச்சிய ஏற்படுத்தக்கூடிய புத்தகம் தான் ஆனாலும், நம்ம வந்து டெஃபினட்டாவே இந்த புத்தகத்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா, இப்போ வந்து நமக்கு அது அயற்சிய ஏற்படுத்துதா அப்படிங்கிறது ஏன்னா எல்லாமே லைக் அந்த ஹூக் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? 3 செகண்ட்ஸ் ஹூக் தெம் இன் 3 செகண்ட்ஸ் இல்லன்னா வந்து தே நாட் கோயிங் டூ வாட்ச் இட். ஸோ நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து குட்டியா, குட்டியா, குட்டியாயிட்டே வருது. ஏன்னா லைக் ஒரு கட்டத்துல வந்து பீப்பிள் ஆர் லிசனிங் டூ இன்டர்வியூஸ் ஹவர் லாங் 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் இன்டர்வியூனால வந்து பயங்கரமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த காலத்திலேயே. ஆனா இதே காலத்துல தான் வந்து 3 செகண்ட்ஸ் ஹூக்குக்குள்ள உங்களால வந்து எதுவும் சொல்ல முடியலன்னா, யூ வில் ஜஸ்ட் டிஸப்பியர் இன் அ வேர்ல்ட் ஆஃப் கன்டென்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து அது அயற்சியை ஏற்படுத்துதா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நமக்கே வந்து புத்தகங்கள திருப்பி பார்த்து படிக்கிறப்ப நமக்கு இந்த சோசியல் மீடியாவ பார்த்து பார்த்து இப்படி தள்ளி 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 என்ன இன்னும் 20 பக்கம் இருக்கு. நமக்கே வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுது. ஸோ இந்த நியூ ரீடர்ஸ் எல்லாம் வந்து ஐ கெஸ் வி ஷுட் கிவ் தெம் ஒரு பெரிய கிளாப் தான் குடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா படிக்கிறவங்களுக்கே வந்து புத்தகத்த திருப்பி திருப்பி படிக்கிறது கஷ்டமா இருக்குன்றப்போ, புதுசா ரீடிங் உலகத்துக்குள்ள வர்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கும் இது அப்படின்றது புரியுது. ஸோ இந்த 3வது புத்தகம். நீங்க வந்து டெஃபினட்டாவே வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய புத்தகம். இல்லன்னா இந்த புத்தகத்த தழுவி எடுக்கப்பட்ட படத்த பாருங்க. கொஞ்சம் டிஃபரன்ஸஸ் உண்டு. ஒரு 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 15, 16க்கான டிஃபரன்ஸஸ் தான். பட் சில சில போர்ஷன்ஸ் வந்து புக்ல வந்து ரொம்ப எலாபரேட்டா நல்லா எழுதியிருக்காங்க. அது வந்து மூவில வந்து கட் டவுன் பண்ணியிருக்காங்க. கிவன் த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் அந்த 2 1/2 மணி நேரத்துக்குள்ள சொல்லணும்ன்றதுனால கட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை தட். ஸோ இதுதான் வந்து 3 புத்தகங்கள். 3மே வந்து தமிழ்ல வந்து அவைலபிளா இருக்கு. நான் Amazonல பார்த்தப்போ எனக்கு அவைலபிளா இருந்தது. அந்த பேப்பிலோன் மட்டும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கோ என்னமோன்ற மாதிரி காட்டுச்சு. ஸோ மிச்ச 2 புத்தகங்களுமே வந்து இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் வீடியோ? அண்ட்
உங்களுக்கு வந்து நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் டூ லீவ் யுவர் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஹைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ.